ஏன் ஜெயில இருக்கிற மாதிரி இப்படி கீழே உட்கார்ந்து இருந்து கையை கட்டிட்டு இருக்கேன்னா இந்த இன்ஜினுக்கு நான் ஒரு அடிமைங்க. புதிய கலர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. பவர் ரேஞ்சர்ஸ் எக்ஸ்பிடி மாதிரி புதுசாக கலர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பியூரான ஒரு ட்ராக் வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இந்த R15 V4 இருக்கும். ஆஃப் ரோடு வெஹிக்கிள் மாதிரி இங்கே ஓட்டினீங்கன்னா ஈஸியாக ஆயில் செல்லாம் போட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். பூனையும் புலியையும் சேர்த்தா என்ன கேட்டகரியோ அதுதான் இந்த V4 கேட்டகரி. 200cc 250cc வச்சுட்டு நம்ம முக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல இவன் தலைவன் வேற லெவலில் காட்டிட்டு போயிட்டே இருப்பான். பீஸோட குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப மோசம். நிறைய பேர் இதில் இந்த ஃபெவிகால்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் நெட்டுக்கம்பி வச்சுலாம் கட்டுறதெல்லாம் நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 Motor Vlog. நம்ம இன்னைக்கு எந்த வெஹிக்கிளை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா R15 V4 பற்றி கைஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம V4 M பற்றி போட்டிருந்தோம். நிறைய R15 ஹேட்டர்ஸ் எல்லாம் கதறிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ், நிறைய கால்ஸ், நிறைய பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்பவும் நம்ம ஒரு V4 தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரேன்னு நினைக்கிறேன். சரி, வரட்டும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தாங்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு. ஸோ நம்ம V4 வேரியன்ட்ல ஒரு ஒயிட் வித் ஒரு ஆரஞ்சு அலாய்வில் யூஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2025 மாடல். இது என் ஃப்ரெண்டோட வண்டி. ரிவ்யூக்கு வேண்டி கேட்டிருந்தேன். ஸோ அவன் கொடுத்துருந்தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சஜின் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி ஏன் நான் குறிப்பாக கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா V4ல நிறைய பழக்கப்பட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு. பட் இந்த கலர் பார்க்குறீங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வித் இந்த ஆரஞ்சு. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் அலாய்வில் யூஸ் பண்ணது மோஸ்ட் ஆஃப் நம்ம KTM பைக்ஸ்லாம் பார்க்க முடியும். பட் ஆனால் R15ல புதுசாக யூஸ் பண்ணுறப்போ எனக்கே பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரோட் ப்ரெசன்ஸும் பயங்கரமாக இருந்துன்னு சொல்லலாம். இந்த V4ல பார்த்தீங்கன்னா V4 M மாதிரி தான் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் ஸ்பெக்ஸ் மட்டும் இங்கே குறையும். இப்போ ஒரு புதிய கலர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. பவர் ரேஞ்சர்ஸ் எக்ஸ்பிடி மாதிரி புதுசாக கலர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா V4 வேரியன்ட்லாம் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குவிக் ஷிஃப்டர், ஸ்லீப்பர் கிளட்ச் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. குவிக் ஷிஃப்டரை பொறுத்த வரைக்கும் ட்ராக்ல ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம இதை 150cc இது கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். பியூரான ஒரு ட்ராக் வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இந்த R15 V4 இருக்கும். இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் மோனோ சாக்கப்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊருக்கு ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்கும். ரொம்ப சூட்டபிளாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம ரோடு கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் USD ஃபோக்ஸ் கொஞ்சம் கோளாறு கொடுக்கும். நம்ம கரெக்டாக ஓட்டினீங்கன்னா USD ஃபோக்ஸ் வேலை வைக்காது. இது நீங்கள் கரடு முடான பாதையில் ஆஃப் ரோடு வெஹிக்கிள் மாதிரி இங்கே ஓட்டினீங்கன்னா ஈஸியாக ஆயில் செல்லாம் போட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரி டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 100 செக்ஷன் டயரும் பேக்கில் 140 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 17 இன்ச்சஸ் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ட்ராக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறேன்னா பிரேக்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரண்ட் சைட் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா 282 mm கொடுத்துருக்காங்க. அதே இது பேக்கில் பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்லீப்பர் கிளட்ச் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறப்போ இந்த R15 எடுத்துட்டு எல்லா ஸ்பெக்ஸும் யூஸ் பண்ணி படிங்க. அடுத்த ஒரு கேட்டகரியில் போகிறப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இதில் டிசைனை பற்றி பார்க்கணும். ஒரு 150 கேட்டகரியில் இவ்வளோ அழகான ஒரு வெஹிக்கிளாக நம்ம பார்க்கவே முடியாது. Yamaha ஃபேன்ஸுக்கு எல்லாமே இந்த ரியல் டைலைட்டு ரொம்ப இன்ஸ்பயரான டைலைட்டு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த R1ஓட லைட் இருக்குல்ல, அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இங்கே டைலைட் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த லைட் ரொம்பவே பிடிக்கும். V3லையும் பார்க்கலாம், அதே இது V4லையும் அதே ரியல் டைலைட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த R15 V4ல அழகான ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா VVA டெக்னாலஜி. பூனையும் புலியையும் சேர்த்தா என்ன கேட்டகரியோ அதுதான் இந்த V4 கேட்டகரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 RPM கீழே அது ஒரு பூனை மாதிரி பிஹேவ் பண்ணும் இந்த வெஹிக்கிள். அது இது 5000 RPM மேலே அந்த VVA டெக்னாலஜி ஆக்டிவேட் ஆகிட்டு புலி மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பவர் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 150cc தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாப் அண்டு 150க்கு மேலேயே போகும். ஸோ அதாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 வரைக்கும் கிடைக்கும். ஸோ நம்ம கரெக்டாக ஓட்டினீங்கன்னா 45-50 கிடைக்கும். அதே என்ன தாறுமாறாக ஓட்டினீங்கன்னா ஒரு 40 to 45 தான் அங்கே கிடைக்கும். ஸோ மைலேஜ் இருக்கு, டிசைன் இருக்கு, ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஏன் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இப்படி கீழே உட்கார்ந்து இருந்து கையை கட்டிட்டு இருக்கேன்னா இந்த இன்ஜினுக்கு நான் ஒரு அடிமைங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சிசி பார்த்தீங்கன்னா 155cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு BHP பவர் பார்த்தீங்கன்னா 18.2 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டுங்க. அது மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 14.1 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்க் வைஸ் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் நம்ம ஊருக்கு வேற லெவல் இருக்கும். 150cc வச்சுட்டு 200cc அது மாதிரி 250cc அலற விடலாம். அந்த அளவுக்கு இந்த இன்ஜின் மேக்கிங் வேற மாதிரி இருக்கும். இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே போங்க. 200cc 250cc வச்சுட்டு நம்ம முக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல இவன் தலைவன் வேற லெவலில் காட்டிட்டு போயிட்டே இருப்பான். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதோட சீட் கட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. 815 mm சீட் கட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 178 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஷார்ட்டான ரைடர்ஸுக்கும் இது ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு சூட்டபிளாக தானே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியான சீட்டிங் பொசிஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராக்ல ஓட்டுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோ ஸ்போர்ட்டியான ஒரு வெஹிக்கிளுங்க இது. அது மாதிரி பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட்டும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபிகர் ஏதாச்சும் ஏற்றிட்டு போகிறப்போ அவர் ஹக் பண்ணிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பீஸோட குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப மோசம். நிறைய பேர் இதில் இந்த ஃபெவிகால்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் நெட்டு கம்பி வச்சுலாம் கட்டுறதெல்லாம் நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெஹிக்கிள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கு நம்ம ஊர்லேயே கிடையாது. அவ்வளோ ஹேண்ட்லிங் பயங்கரமாக இருக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காதது இந்த Yamaha சைட்லேருந்து இந்த V4ல பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் செட்டப் தான். சுவிட்ச் செட்டப் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் இல்லாமல் இதுலேயே கொண்டு வந்திருப்பான். இந்த பாஸ் சுவிட்ச் தனியாக இருந்து இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது இது ஒரே சுவிட்ச் கொடுத்துருப்பான். கீ இது அங்கே. ஸோ இதான் கீ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி எஃபி செட்டு R15 இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆன் பண்ணுறப்போ ஒரு LCD கன்சோல் கொடுத்துருக்காங்க. இதில் 2 ரைட் மோட்ஸ் இருக்குது. அது மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாமே இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல்ல இருக்கு. நான் இது ஒரு ரிவ்யூவா இந்த வீடியோ நான் எடுக்கல, பட் எனக்கு நான் ஒரு R15 ஒரு Yamaha வெர்ரியனா இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ R15 V4 நம்ம ஊர்ல கன்னியாகுமரியில் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2,16,000 இந்த வெஹிக்கிள் ஆன் ரோட் ப்ரைஸ்ல சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ யாருக்காச்சும் வண்டி எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சஜஷன் கண்டிப்பாக இருக்கும். டாடா பை பாய், நெக்ஸ்ட் சந்திப்போம்.